வணக்கம் மகளே. இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான டாப்பிக்கு. நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு 2 ரெகுலேட்டரை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு பதிவு தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பக் கன்வெர்ட்டரு விசஸ் ரெகுலேட்டரை பற்றி தான், ஐசி ரெகுலேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா வோல்டேஜை ரெடியூஸ் பண்ண யூஸ் பண்ணுறோம். ஆனால் பக் கன்வெர்ட்டரு எப்போ யூஸ் பண்ணணும், 7805 இல்லை LM317 இந்த மாதிரி ஐசி ரெகுலேட்டர்லாம் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி, எது வந்து பெட்டராக எஃபிஷியன்சி இருக்கும், எது வந்துட்டு ஹீட்டை கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணும், ஆடியோ சர்க்யூட்டுக்கு எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தோம்னா டெக்னிக்கலாக நம்ம பேசலாம். இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னா, இப்போ பக் கன்வெர்ட்டரு எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாமான்னா அவசியம் இல்லை. அதே மாதிரி ஐசி ரெகுலேட்டரு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாமான்னா அதுவும் வந்து பார்த்தோம்னா முடியாது. ஸோ அப்போ எதுக்காக நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஐசி ரெகுலேட்டர்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஃபஸ்ட்டு ஐசி ரெகுலேட்டர் அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து பார்த்தோம்னா L7824 ஓகேங்களா. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ இந்த ரெகுலேட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட்டில் அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தோம்னா இது வந்துட்டு 24 வோல்ட் வரும் ஓகேங்களா. இது 24, இது வந்துட்டு 05 ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்துட்டு 5 வோல்ட் வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். இது வந்து 24 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணோம் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்போ ஒரு 9 வோல்ட்டு ஓகேங்களா. 9 வோல்ட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்போது 7805ல் கொடுக்கும்போது 5 வோல்ட்டா இல்லை வந்துட்டு 12 வோல்ட் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுறோம். 12 வோல்ட்லேருந்து வருது. 78012 கொடுத்தோம் அப்படின்னா 12 வோல்ட்டாக வருது. இதுதான் வந்து பார்த்தோம்னா லீனியர் ரெகுலேட்டர் கேட்டகரியில் வரும். இது வந்துட்டு பேசிக்காக ஒர்க்கிங் ஆகிற ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ இன்புட் வோல்டேஜில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வோல்டேஜை ரெகுலேட்டர் வந்து பார்த்தோம்னா ஹீட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்புட்டில் ஒரு 12 வோல்ட் வருது, அவுட்புட்டில் 5 வோல்ட் வருது அப்படிங்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா, 12 வோல்ட் மைனஸ் 5 வோல்ட் போகும்போது 7 வோல்ட் டிஃப்ரெண்ட் வருது. அப்போ இந்த 7 வோல்ட் டேரெக்டாக யூஸ்ஃபுல்லாக அவுட்புட்டில் வந்து பார்த்தோம்னா போகாது. அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இந்த வோல்டேஜ் டிஃப்ரெண்ட் ஆகும்போது கரஸ்பாண்டிங் என்ன பண்ணும் அப்படின்னா பவரை வந்துட்டு ஹீட்டாக வந்து பார்த்தோம்னா மாற்றிடும் ஓகேங்களா. இப்போ ஃபார்முலான்னு எடுத்துக்கும்போது பவர்லெஸ் தான் ஆகும் ஓகேங்களா. வோல்டேஜ் இன்னும் மைனஸ் வோல்டேஜ் அவுட்டு இன்ட்டு ஐ போடும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு 12 வோல்ட் இன்புட்டு 5 வோல்ட் அவுட்புட்டு, அப்போ 500 மில்லி ஆம்பியர் லோடு வந்து பார்த்தோம்னா எடுக்கும். அப்போ பவர் லாஸ் அப்படிங்கும்போது 3.5 வோல்ட்டு. ஸோ ரெகுலேட்டரில் ஹீட்டாக வந்து பார்த்தோம்னா ஆகலாம். இதுதான் வந்து பார்த்தோம்னா லீனியர் ரெகுலேட்டரோட மேஜரோடைய டிஸ்அட்வான்டேஜ் ஓகேங்களா. இப்போ நம்ம பக் கன்வெர்ட்டர் அப்படின்னு எடுத்துக்கும்போது பக் கன்வெர்ட்டரும் வோல்டேஜை ரெடியூஸ் தான் பண்ணுது. பட் ஒர்க்கிங் மெத்தட் வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. இது மூணுமே ஒரே மாதிரி ஒரே மாடல் தான் வந்து பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது. இது வந்துட்டு 24, இது வந்துட்டு 04 ஓகேங்களா. இப்போ நம்ம பக் கன்வெர்ட்டர் பற்றி பார்க்கலாம். பக் கன்வெர்ட்டர் உடைய ஒர்க்கிங் மெத்தடுங்கிறது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு ஸ்விட்சிங் ரெகுலேட்டர் மாதிரி வேலை செய்யும். இது யூஸ்வலாக வந்துட்டு ஸ்விட்சிங்கு இல்லை இண்டக்டரு, டயோடு ஆர் மாஸ்ஃபெட்டு, கெப்பாசிட்டர் அண்டு கண்ட்ரோல் சர்க்யூட் யூஸ் பண்ணி இது வந்து பார்த்தோம்னா வேலை செய்யும் ஓகேங்களா. இப்போ 12 வோல்ட் டு பக் கன்வெர்ட்டர் நம்ம யூஸ் பண்ணி நம்ம 5 வோல்ட்டாக மாற்றோம் அப்படிங்கும்போது பக் கன்வெர்ட்டர் இன்புட் வோல்டேஜ் அதாவது இன்புட் பவரை வந்துட்டு ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்விட்சிங் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்போ ஸோ லீனியர் ரெகுலேட்டர் மாதிரி எக்ஸஸான வோல்டேஜை சிம்பிளாக ஹீட்டாக வந்துட்டு பேர்ன் பண்ணுறது கிடையாது இதில் ஓகேங்களா. அதனால் ஒரு ப்ராப்பராக ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறது பக் கன்வெர்ட்டருங்கிறது ஹை ஃப்ரீக்வன்சிக்கு அச்சீவ் பண்ண முடியும். அப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பக் கன்வெர்ட்டர் 90% உடைய எஃபிஷியன்சியை வந்து பார்த்தோம்னா அச்சீவ் பண்ணும். அப்போ இன்புட்டு பவரில் வந்து பார்த்தோம்னா மெஜாரிட்டியாக அவுட்புட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் ஓகேங்களா. இப்போ ரிமைனிங் பவர் எல்லாமே லாஸஸ் தான். ஸோ அதுவே சேம் 12 வோல்ட் டு 5 வோல்ட் கன்வர்ஷனில் ஹையராக அந்த கரண்ட் லோடு இருந்துச்சு அப்படின்னா பக் கன்வெர்ட்டர் மூலிமா ஜென்ரலாக கம்மியான ஒரு ஹீட்டை வந்து பார்த்தோம்னா ப்ரொடியூஸ் பண்ணி கம்பேர்டு டு லீனியர் ரெகுலேட்டர், அதாவது இந்த மாதிரி ஐசி ரெகுலேட்டரை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக ஹீட் ஆகும். இப்போ மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு ரெகுலேட்டர் ஓகேங்களா. இப்போ பக் கன்வெர்ட்டராக இருக்கட்டும் ரெகுலேட்டராக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இப்போ ஐசி லீனியர் ரெகுலேட்டரில் சிம்பிளாக வந்துட்டு பார்த்தோம்னா லோ நாய்ஸு, லோ காம்பனண்ட்டு ஓகேங்களா. காம்பனண்ட்டு என்னென்னா ஒரே ஒரு ஐசி ரெகுலேட்டர் மட்டும் தான் இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் எஃபிஷியன்சி வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். வோல்டேஜ் டிஃப்ரென்ஸுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அதே பக் கன்வெர்ட்டர் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஹை எஃபிஷியன்சி இருக்கும், கம்மியான ஹீட்டாக இருக்கும், அதே மாதிரி அதிக வோல்டேஜ் ட்ராப்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும்,
ஹையர் கரண்ட்டு அதாவது ஆம்பியர் அதிகமாக லோடு எடுக்கும்போது அப்ளிகேஷன் அந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்தோம்னா இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட்டு சர்க்யூட் வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும், அது காம்ப்ளெக்ஸு. சுவிட்சிங் நாய்ஸு அண்ட் ரிப்பிள் இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா எஃபிஷியன்சிக்கு பக் கன்வெர்ட்டர் வந்து பார்த்தோம்னா அட்வான்டேஜ். சிம்பிளிசிட்டியாக சொல்லணும் அப்படின்னா இப்போ லோ நாய்ஸ் அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தோம்னா லீனியர் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் அதிக ஆம்பியர் வேணும் அப்படிங்கிற இதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ ஹீட்டை பொறுத்த வரைக்கும் கம்பேரிசன் பார்க்கும்போது அது சின்ன ரெகுலேட்டர் அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு சீரியஸான ஹீட்டை வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து வெளியே தள்ளும். ஒரு ப்ராப்பரான ஒரு ஹீட் சிங்க் இல்லாமல் ரெகுலேட்டர் வந்து பார்த்தோம்னா ஓவர் ஹீட் ஆகலாம். பட் பக் கன்வெர்ட்டர் அப்படிங்கும்போது யூஸ் பண்ணும்போது எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் லாஸஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும்போது சிக்னிஃபிகண்ட்டாக லோவராக வந்து பார்த்தோம்னா ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அதில் இது கம்பல்சரி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 90% எஃபிஷியன்சி அஸ்யூம் பண்ணும் இதில், அதாவது பக் கன்வெர்ட்டரில். ஓகேங்களா? இது வந்துட்டு எது ஆடியோ சர்க்யூட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். அதே மாதிரி ஆப்பிள் டு ஆப்பிள் கன்வர்ஷன் அப்படிங்கிறது வேறு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதுவும் அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த 2 ரெகுலேஷனுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே கான்செப்டில் தான் வேலை செய்யுது. ஸோ அப்போ இது வந்துட்டு காம்ப்ளெக்ஸாக இருக்குது, இது சிம்பிளாக காம்பனண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ எதுக்கு போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும், எது வந்துட்டு கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலான பதிவு அடுத்தடுத்த வரும் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பதிவுகள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யூஎஸ்பி போர்டுக்கு இந்த ரெகுலேட்டர் யூஸ் பண்ணலாம், பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணலாமா, எது வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ். அதே மாதிரி நம்ம வீட்லேயே கஸ்டமைஸ்டாக ஆம்பிளிஃபையர் பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். 5.1, 2.1, 7.1 எதாக இருந்தாலும் சரி கஸ்டமைஸ்டான ஆம்பிளிஃபையர் தேவைப்படும் நண்பர் கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி போர்ட்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகேங்களா?